தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூ 16வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. இந்த 16வது நாள் கவுன்சிலிங் முடிவில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இன்னும் எவ்வளவு வேகன்சி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த 16வது நாள் கவுன்சிலிங்கில் ஒவ்வொரு கேட்டகரிலையும் எத்தனை பேர் போஸ்டிங் எடுத்தாங்க அப்படின்ற வீடியோ அடுத்தது அப்லோடு பண்ண போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் ஜென்ரல் டேம் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, பிசிஎம் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலும் உமனும் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் பிஎஸ்டிஎம், உமன் பிஎஸ்டிஎம், ஸ்பெஷல் கேட்டகரி இது மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஜென்ரலில் ஏற்கனவே முடிஞ்சு வச்சு. பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 196 இருக்குது. இதில் 129 முடிஞ்சு இன்னும் 67 கிடக்குங்க. எக்ஸரிஷ்மெண்ட் 57க்கு 2 தான் முடிஞ்சு 55 கிடக்கு. எக்ஸரிஷ்மெண்ட் பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 13க்கு 3 முடிஞ்சு 10 தாங்க கிடக்கு. பிளைண்ட் 14க்கு 4 முடிஞ்சு 10 கிடக்கு. ஆர்த்தோ 9க்கு 8 முடிஞ்சு 1 கிடக்கு. டேஃப்த் 8க்கு 1 முடிஞ்சு 7 கிடக்கு. பரவாயில்ல, எல்லாத்துலேயும் ஸ்பெஷல் கேட்டகரி 1 வந்துட்டாங்க. மூல்டா மட்டும் இல்லை. ஜென்ரல் டேம் உமன் வந்து ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு. உமன் பிஎஸ்டிஎம் 72க்கு 51 முடிஞ்சுங்க. இன்னும் 21 தான் கிடக்கு. டெஸ்ட் விடோ 47க்கு 5 எடுத்திருக்காங்க, 42 தான் கிடக்கு. பிளைண்ட் வந்து 5க்கு 2 எடுத்திருக்காங்க, 3 தான் கிடக்கு. ஆர்த்தோ 4க்கு 3 தான் எடுத்திருக்காங்க, 1 தான் கிடக்கு. டேஃப்த் மூல்டாவும் கலந்துக்கிறல. பிசி ஜென்ரல் பாருங்கள், ஏற்கனவே முடிஞ்சு வச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 158க்கு 79 முடிஞ்சுங்க. இன்னும் 79 தாங்க கிடக்கு. எக்ஸரிஷ்மெண்ட் 42 அப்படியே தான் கிடக்கு. பிஎஸ்டிஎம் எக்ஸரிஷ்மெண்ட் பிஎஸ்டிஎம் 17 அப்படி தான் கிடக்கு. பிளைண்டு பார்த்திங்கன்னா 10க்கு 1 முடிஞ்சு 9 கிடக்குங்க. ஆர்த்தோ 4க்கு 4 முடிஞ்சு வச்சு. டேஃப்த் பார்த்திங்கன்னா 8க்கு 8 அப்படியே தான் கிடக்கு. மூல்டா 24க்கு 24 அப்படியே கிடக்குங்க. அதுக்கடுத்து பிசி உமன் பார்த்திங்கன்னா ஏற்கனவே முடிஞ்சு வச்சு. உமன் பிஎஸ்டிஎம் 61க்கு 31 முடிஞ்சு 30 கிடக்குங்க. பாதிக்கு பாதி. இதில் 79, அது ஒரு 30, 109 கிடக்கு. பிசி டிஸ்ட்ரிக்டிவ் விடோ பார்த்திங்கன்னா 39க்கு 1 தான் கலந்துருக்காங்க, 38 கிடக்குங்க. விடோ பிஎஸ்டிஎம் 7க்கு 7 அப்படியே தான் கிடக்கு. மற்ற யாரும் கலந்துக்கல. ஆர்த்தோ மட்டும் 4க்கு 3 எடுத்து 1 தான் கிடக்கு. அடுத்து எம்பிசி ஜென்ரலில் பார்த்திங்கன்னா அது ஏற்கனவே முடிஞ்சு வச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 126க்கு 61 முடிஞ்சு 65 கிடக்கு. மற்றபடிக்கு எக்ஸரிஷ்மெண்ட் பிஎஸ்டிஎம் யாருமே எடுக்கலை. பிளைண்டு பார்த்திங்கன்னா 9க்கு 1 எடுத்து 8 கிடக்கு. ஆர்த்தோ 9க்கு 5 முடிஞ்சு 4 கிடக்கு. டேஃப்த் மூல்டாவும் கலந்துக்கலாம், அப்படியே தான் கிடக்கு. எம்பிசி உமன் பாருங்கள், ஏற்கனவே முடிஞ்சு வச்சு. உமன் பிஎஸ்டிஎம் 48க்கு 23 முடிஞ்சு 25 கிடக்கு. டெஸ்ட் விடோ மற்ற ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே ஒன்று கூட எடுக்கலாங்க, எல்லாமே அப்படியே தான் கிடக்கு. பிசிஎம் ஜென்ரல் ஏற்கனவே முடிஞ்சு வச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து பார்த்திங்கன்னா 23க்கு 4 முடிஞ்சு 19 கிடக்குங்க. இதில் ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே கலந்துக்கல. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உமன் பிசிஎம் உமன் ஏற்கனவே முடிஞ்சு வச்சு. உமன் பிஎஸ்டிஎம் 9க்கு 2 முடிஞ்சு 7 கிடக்குங்க. டெஸ்ட் விடோ 5க்கு 1 முடிஞ்சு 4 கிடக்குங்க. விடோ பிஎஸ்டிஎம் வந்து எதுவுமே அப்படியே தான் கிடக்கு. ஆர்த்தோ 2க்கு 2 அப்படியே தான் கிடக்கு. எஸ்சிஏ ஜென்ரல் ஏற்கனவே முடிஞ்சு வச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 22க்கு 5 முடிஞ்சு 17 தான் கிடக்கு. மற்றபடி ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கலாம். ஆர்த்தோ மட்டும் 2க்கு 1 எடுத்து 1 தான் கிடக்கு. எஸ்சிஏ உமன் பார்த்திங்கன்னா ஏற்கனவே முடிஞ்சு வச்சு. உமன் பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 9க்கு 1 முடிஞ்சு 8 கிடக்குங்க. டெஸ்ட் விடோ பார்த்திங்கன்னா 2க்கு 2 அப்படியே தான் கிடக்கு. விடோ பிஎஸ்டிஎம் 17க்கு 17 அப்படியே தான் கிடக்கு. அடுத்து எஸ்சி ஜென்ரல் பார்த்திங்கன்னா ஏற்கனவே முடிஞ்சு வச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 95க்கு 37 முடிஞ்சு 58 தாங்க கிடக்கு. மற்றபடி ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே இல்லை. ஆர்த்தோ மட்டும் 11க்கு 2 முடிஞ்சு 9 கிடக்குங்க. 11க்கு 2 எடுத்து 9 கிடக்கு. எஸ்சி உமன் வந்து பார்த்திங்கன்னா அது ஏற்கனவே முடிஞ்சு வச்சு. உமன் பிஎஸ்டிஎம் 36க்கு 15 முடிஞ்சு 21 கிடக்குங்க. டெஸ்ட் விடோ வந்து பார்த்திங்கன்னா 28க்கு 1 முடிஞ்சு 28க்கு 1 முடிஞ்சு 27 கிடக்கு. விடோ பிஎஸ்டிஎம் 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. பிளைண்டு மற்றெல்லாம் அப்படியே தான் கிடக்கு. எஸ்டி ஜென்ரல் பார்த்திங்கன்னா 22க்கு 21 முடிஞ்சிருக்குங்க. மீதி 1 தான் கிடக்கு. எஸ்டி முடிய போகுது. பிஎஸ்டிஎம் 9க்கு 1 முடிஞ்சு 8 கிடக்குங்க.
அதுக்கடுத்து எஸ்டி உமன் பார்த்திங்கன்னா 5க்கு 4 முடிஞ்சு 1 தான் கிடக்கு. விடோ பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 4க்கு 4 அப்படியே தான் கிடக்கு. உமன் பிஎஸ்டிஎம் 4க்கு 4, ஜஸ்ட் விடோ பிஎஸ்டிஎம் 4க்கு 4 தான் கிடக்கு. டோட்டல் 4686க்கு 3697 முடிஞ்சுங்க. இன்னும் 989 போஸ்டிங் மட்டும்தான் கிடக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் டிஎன்பிசி செக்ரட்டரியேட் இது எல்லாம் முடிஞ்சிச்சு. 21க்கு 21 முடிஞ்சு. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லா பிஎல் முடித்தவங்களுக்கு 16/10 முடிஞ்சு 6 கிடக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஃபினான்ஸ் 7க்கு 7 முடிஞ்சு ஏற்கனவே. இது அந்த மென்ஸ் ஹாஸ்டல் வார்டன் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி அம்பேத்கர் ரெசிடென்ஷியல் அந்த இது லா காலேஜ் இது ஒன்றுக்கு ஒன்று அப்படியே தான் கிடக்கு. அசிஸ்டண்ட் ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஹெச்ஆர்எஸ்சி இது பார்த்திங்கன்னா இதுவும் நெருக்கி முடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஜென்ரல் முடிஞ்சு பிஎஸ்டிஎம் 10க்கு 10 முடிஞ்சு. இன்னும் எக்ஸர்விஸ்மெண்ட் 2 கிடக்கு. எக்ஸர்விஸ்மெண்ட் பிஎஸ்டிஎம் 1 கிடக்கு. ஆர்த்தோ முடிஞ்சு வச்சு. மூல்டா 1க்கு 1 கிடக்கு. டெஸ்டிவ் விடோ வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிவ் ஜென்ரல் டைம் உமன் பார்த்திங்கன்னா 14/14 முடிஞ்சு. பிஎஸ்டிஎம் 4க்கு 4 முடிஞ்சு. டெஸ்டிவ் விடோ 2க்கு 2 அப்படியே கிடக்கு. பிசி ஜென்ரல் 32க்கு 32 முடிஞ்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 8க்கு 5 போய் மீது 3 கிடக்கு. வேறு ஆர்த்தோ மட்டும் 1க்கு 1 போய் முடிஞ்சிருச்சு. பிசி உமன் பார்த்திங்கன்னா 14க்கு 14 ஏற்கனவே முடிஞ்சு வச்சு. உமன் பிஎஸ்டிஎம் 4க்கு 2 போய் 2 கிடக்கு. டெஸ்டிவ் விடோ அப்படியே தான் கிடக்கு. மூல்ட்டா அப்படியே தான் கிடக்கு 2 கிடக்கு. எம்பிசி ஜென்ரல் பார்த்திங்கன்னா 20க்கு 20 முடிஞ்சு வச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மும் 6க்கு 6 முடிஞ்சு வச்சு. மற்றது ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் கிடக்கு. உமனும் அதே மாதிரி ஏற்கனவே முடிஞ்சது. உமன் பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 2க்கு 2 முடிஞ்சிச்சு எம்பிசி. டெஸ்டிவ் விடோ பார்த்திங்கன்னா 1க்கு 1 அப்படியே தான் கிடக்கு. மற்றெல்லாம் நெருக்கி முடிஞ்சு. எஸ்சியில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மட்டும் 4க்கு 4 அப்படியே கிடக்கு. 4க்கு 4 அப்படியே தான் கிடக்கு. அதே மாதிரி உமன் பிஎஸ்டிஎம் 2க்கு 2 அப்படியே தான் கிடக்கு. டோட்டலாக 219க்கு 181 முடிஞ்சு 38 கிடக்குங்க. 219க்கு 181 முடிஞ்சு மீதி 38 கிடக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே முடிஞ்சு. ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் வேகன்சி இதுவும் பார்த்திங்கன்னா இன்னும் முடியலைங்க. இன்னும் அப்படியே தான் கிடக்கு. ஏன்னா ஜென்ரல் முடிஞ்சாதே மற்ற கம்யூனிட்டிக்குள்ளே போகும். அதுவும் போகலை. அதாவது ஜென்ரல் பார்த்திங்கன்னா 181க்கு 121 தாங்க முடிஞ்சு. இன்னும் 20 கிடக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 37க்கு 32 முடிஞ்சு 5 கிடக்குங்க. எக்ஸர்விஸ்மெண்ட் அப்படியே தான் கிடக்கு. எக்ஸர்விஸ்மெண்ட் பிஎஸ்டிஎம் 3 அப்படியே தான் கிடக்கு. ஆர்த்தோ 3க்கு 1 முடிஞ்சு 2 கிடக்கு. டேஃப்த்து 5க்கு 5 அப்படியே தான் கிடக்கு. ஜென்ரல் டைம் உமன் பார்த்திங்கன்னா உமனும் முடிஞ்சிச்சு. உமன் பிஎஸ்டிஎம் முடிஞ்சு வச்சு. டெஸ்டிவோட 6க்கு 1 போய் 5 கிடக்குங்க. ஆர்த்தோ 1க்கு 1 முடிஞ்சு வச்சு. பிசி ஜென்ரல் பார்த்திங்கன்னா அப்படியே தான் கிடக்கு. பிசியை பொறுத்தவரை அப்படியே தான். ஜென்ரலில் எதுவும் முடியலை. எம்பிசி வேணால் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எம்பிசி எதுவும் வரலங்க. அது மட்டும்தாங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 928க்கு 231 முடிஞ்சு. இன்னும் 697 கிடக்குங்க. இது எப்போங்க முடிகிறது? கடைசி வரையும் கிடக்கும் போல். ஓகேங்களா? ஓகே. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 16வது கவுன்சிலிங்கில் ஒவ்வொரு கேட்டகரிலையும் எத்தனை பேர் போஸ்டிங் எடுத்தாங்க அப்படின்ற வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக்கை வச்சு நாங்கள் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. நன்றி. வணக்கம்.